ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஎஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் மக்கன் பீடா தான். திருப்பதிக்கு லட்டு, திருநெல்வேலி அல்வா, அதுபோல் மக்கன் பீடானாலே ஆற்காடு தான். ஆற்காடில் ரொம்பவும் ஃபேமஸான ஸ்வீட் இது மக்கன் பீடா. இது நிறைய கடைகளில் அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாத இதனுடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப பாரம்பரியமான முன்னோர்கள் நவாப் காலத்தியர்கள் செய்கிற ஒரு ஸ்வீட்டு. இது மக்கால தான் இந்த ஸ்வீட் செய்வாங்க. இப்போது இந்த மக்கன் பீடா எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட் இதெல்லாமே சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போல் எடுத்துக்கோங்க. அது கூட பூசணி விதை, வெள்ளரி விதையும் எடுத்திருக்கேன். ஜாதி பத்திரியும் ஏலக்காவும் நம்ம ஜீராவில் போட போகிறோம். மைதா 1 கப் எடுத்திருக்கேன். கோவா 1 கப் எடுத்திருக்கேன். நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சோடா மாவு எடுத்திருக்கேன். இதை நான் போடும்போது சொல்கிறேன். சர்க்கரையும் நான் உங்களுக்கு செய்யும்போது அளவு சொல்கிறேன். சர்க்கரை 1 கப்பு கோவா எடுத்திருக்கேன். அதில் 3 கப் அளவு நீங்கள் சர்க்கரை எடுத்து அளந்து வச்சுக்கணும் ஜீரா எடுக்கிறதுக்காக. இப்போ 1 கப்பு கோவாக்கு 1.5 கப் மைதா மாவு, இதுதான் அளவு. இப்போ ஜீரா நம்ம செய்யும்போது சர்க்கரையோட எத்தனை கப் நம்ம சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த கப் அளவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் விடக்கூடாது. அனல் ஸ்லோவாகவே வச்சுட்டு கலக்கி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது அதிக நேரம் விட தேவையில்லை. இப்போது இந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அது கூட நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். கூடவே ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஜாதி பத்திரியும் கடைசியாக ஆஃப் பண்ணும்போது அதையும் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி இதை ஆற வச்சிடணும். இது நல்லா ஒரு வெதப்பான சூடு அப்புறமா தான் நம்ம அதில் மக்கான் சேர்க்கணும் பீடாவை. இப்போது எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட்லெஸ் கோவா. இதை எடுத்துகிட்டு நல்லா அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க, கட்டி இல்லாமல். நம்ம எந்த அளவுக்கு இதை அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட்டு. இப்போது அதோடு சேர்த்து மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம், அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. ஒரு சாஃப்டான அளவுக்கு இதில் எல்லா மாவும் ஒன்றா சேரணும், அவ்வளவுதான். மற்றபடி தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட ரொட்டி மாவு பதத்துக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஆனால் நம்ம ரொட்டி மாவு செய்யும்போது தண்ணி அதிகம் சேர்க்குவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதிலே இது நல்லா பிளெண்ட் ஆகிடும். இப்போ நல்லா இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இது போல் பிசைஞ்சு எடுத்துருங்க.
அப்போ தான் இந்த மைதாவும் இந்த கோவாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டான கோட்டு நம்மளுக்கு கொடுக்கும். இது பிசைஞ்சிட்டு நம்ம வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பிசைஞ்சிட்டு நம்ம உடனே செஞ்சிடலாம். ஆனால் ஜீரா மட்டும் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடணும். சூட்டோடு நீங்கள் வந்து செஞ்சு இதில் போடக்கூடாது. ஆற வச்சதுக்கப்புறம் தான் போடணும். இப்போது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு வச்சிட்டோம். இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக தான் இருக்கணும், அதிக பெருசாக பண்ணக்கூடாது. இப்போது அந்த ஸ்டஃப்பெல்லாம் எடுத்து நம்ம இது உள்ளே போட்டு மடித்து நல்லா உள்ளே அழுத்தி மடித்து ஸ்டஃபிங் தெரியாத மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இது போல் தட்டையாக தட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அதிக பெருசாக போட்டோன்னா நம்ம ஜீராவில் ஊற ஊற இது வந்து டபுள் சைஸ் ஆகும். அதனால் சைஸ் வந்து சின்ன சைஸாக தான் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டஃபிங் வைக்கும் போதும் நம்ம வந்து கவனமாக நல்லா அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கவர் பண்ணணும். இல்லைனா நம்ம எண்ணெயில் போடும்போது ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். அதையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். நட்ஸு இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் சேர்த்து இது போல் நம்ம ரோல் பண்ணிவிட்டு தட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. தட்டி வைக்கும்போது ஃபேன் போடக்கூடாது. இது வந்து ஃபேன் போடாமல் காயாமல் இருக்கணும் மாவு. ஃபேன் போட்டிங்கன்னா மைதா மாவு இருக்கிறதுனால காஞ்சிரும். இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அனல் ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்வீட்டாக எடுத்து அதில் போட்டுருங்க. குலாப் ஜாமுனுக்கும் மக்கன் பீடாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குலாப் ஜாமுன் வந்து நம்ம வந்து லைட் கலர் இருக்கும் போது எடுத்துருவோம். ஆனால் இதுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். நல்லா இது போல் திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அனல் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. நல்லா அந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுங்க எங்களுக்கு தெரிவிங்க. இப்போது கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. நல்லா மக்கன் பீடா கலர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இந்த ஆற வச்ச ஜீராவில் எடுத்து அதை வந்து உடனே போட்டுடுங்க. லைட்டாக இது போல் அழுத்தி விட்டால் போதும். அதுவே தானாக வந்து ஜீரா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா உள்ளே இறங்கிடும். இப்போ பாருங்கள் விரிசல் இல்லாமல் நல்லா வந்து ப்ளெயினாக வந்திருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு அதை வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாமல் இருக்கும். இதே போல் எல்லா ஸ்வீட்டையும் எடுத்து ஜீராவில் போட்டுட்டு நல்லா இதை போட்டு விட்டுடுங்க, அழுத்தி விட்டுடுங்க. இப்போது ஜீராவில் நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து ஜீராவில் அப்படியே ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா ஜீராவும் அதில் நல்லா அப்சர்வ் ஆகும், நல்ல ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும், உள்ள நட்ஸுக்கும் நல்ல ஒரு ஸ்வீட் இருக்கும். நீங்கள் உடனே எடுத்துட்டிங்கன்னா ஜீரா அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். இப்போது சூப்பரான மக்கன் பீடா செமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.